அனைவருக்கும் வணக்கம். விநாயகப் பெருமானை போற்றி, பூவராக மூர்த்தியை போற்றி, திருச்செந்தூர் முருகப் பெருமானை போற்றி, நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் என ஈண்டெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி, ஜோதிடக்கலை கற்றுக் கொடுத்த இரு குருமார்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களும் மற்றும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சென்ற பதிவிலேயே நம்ம மாந்தியை பற்றி லக்னத்துக்கு 2, 3 பாவங்களில் இருந்தால் என்ன மாதிரி செயல்படும், அதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல மாந்தியும் 5ஆம் இடத்துல மாந்தியும் இருந்தால் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும், அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்குறோம். சரிங்களா மக்களே? லக்னத்துக்கு 4 மாந்தி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சரிங்களா, நீங்கள் எப்போ பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் கையில் எடுத்துக்கோங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கும். அது எந்த நட்சத்திரத்தில் மாந்தி நின்னாலும் பரவாயில்ல. என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன மாதிரி பிரேத சாபம் இருக்கும். நீங்கள் போன ஜென்மத்தில் ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒருத்தரை போட்டு தள்ளது, அதாவது ஒருத்தரை கொன்ன சாபம் இருக்கும். அந்த பிரேத சாபம் அங்கே வந்திருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அந்த 4ஆம் பாவத்துக்குரிய பாவம் எந்த திசை வருகிறதோ அந்த திசையில் கண்டிப்பாக ஒரு பிரேத சாபம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஆன்மா நிவர்த்தி அடையாமல் சாந்தி அடையாமல் இருக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் சாதாரணமாகவே தெரிஞ்சுக்கலாம், உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்காது. எப்போ பாரு ஏதாவது ஒரு சண்டை. நீங்கள் பிறந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் மாந்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிறந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் அந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதி இருக்காது. 1. 2வது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த இடத்துல இடம் வாங்கினாலும் உங்களால் வீடு கட்ட முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கர்ப்பப்பை கோளாறு இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பெண்களுக்கு. அப்படி இல்லைன்னா அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்கும். அம்மா சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வீடு அமையிறதுலையும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதி இருக்காது. இது எல்லாமே 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால. அதே மாதிரி 4லேருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை மாந்தி பார்க்கும். அப்போ 9ஆம் இடத்தை மாந்தி பார்க்குறப்போ கடவுள், அதாவது நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள், நம்ம பாக்கியஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது நமக்கு. நம்ம எவ்வளோ தான் உழுந்து சாமி கும்பிட்டாலும் எந்த ஒரு நல்லதும் நடக்காது. நம்மளும் நிறைய பேர்கிட்ட ஜோசியம் பார்த்துட்டேன்டா, அவர் அதை பண்ண சொன்னார், இவர் இதை பண்ண சொன்னார், நானும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்டா, ஆனால் ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குதுடா அப்படின்னு பல பேர் நீங்கள் புலம்புவீங்க. ஏன் அப்படி புலம்புறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாந்தின்ற ஒரு விஷயத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதில் தான் இந்த சூட்சமே அடங்கியிருக்கு. நீங்கள் அதை சரியாக பிடிச்சி சரியாக செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். இது 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இந்த பிரச்சனை இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும். அப்படி 6ஆம் இடத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும். வேலை கிடைக்கிறதே ஒரு கஷ்டம். அப்படியே நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வேலையில் வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். அப்புறம் 4ஆம் இடத்துலேருந்து 11ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பஸ்தானத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். குடும்ப உறவுகள் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால். சரிங்களா? உதாரணத்துக்கு என்னோடய கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் ஏராளமாக. அதே மாதிரி வாஸ்து பார்க்க போகிற இடங்கள்லையுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்னா, இடம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்களால அந்த வாங்கினதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அந்த இடம் வாங்கிட்டதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தா பொண்டாட்டிக்கும் ஹஸ்பண்ட் புருஷன் பொண்டாட்டிக்கும் சண்டை இருக்கும், நிம்மதி இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்புறமா போய் இடத்த பார்க்கும்போது தான் தெரியும் அந்த இடத்துல சல்லிய தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது எதனால் வருதுன்னா, நம்ம போன ஜென்மத்தில் ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தங்களை போட்டு சாவடிச்சிருப்போம். அதோட கர்மா 1. 2வது, அப்படி நாம் பண்ணலனாலும் நம்மளுடைய இந்த வம்சத்தில் நம்ம பிறந்ததுக்கப்புறமா நம்மளுடைய வம்சாவளியில் 4ஆம் இடத்துல மாந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரத்தினுடைய உறவுகளில் கண்டிப்பாக ஒரு துர்மரணம் அடைஞ்சிருக்கும். அந்த வீட்டில் அந்த ஆன்மாவானது நிவர்த்தி அடையாமல் சாந்தி அடையாமல் அப்படியே இருக்கும். நம்ம முதல்ல அதை சரி பண்ணணும். அப்போ நம்ம இடம் வாங்கினா கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்கும். உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில் நம்ம கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு 4 மாந்தி அவருக்கு இடம் வாங்கிட்டாரு. இடம் வாங்கி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே இடத்துல வீடு கட்ட போகலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அவருக்கு.
சரிங்களா? ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் பிரச்சனை, இடம் வாங்கினதுலேருந்தே பிரச்சனை. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து பார்க்க போனால் அங்கே சல்லிய தோஷம் இருக்குது. ஸோ அப்புறமா அப்படியே அவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா லக்னத்துக்கு நாளில் மாந்தி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ லக்னத்தில் நாளில் மாந்தி இருந்துச்சுன்னா அது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த சம்பவத்தை கண்டிப்பாக நிகழ்த்தியே தீரும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இருக்காது. சரிங்களா? ஸோ இதுக்கு நிவர்த்தி தான் என்ன அப்படின்னா மக்களே, ஸோ உங்கள் 4ஆம் இடத்துக்குரிய பாவம் எந்த பாவம், அந்த பாவத்துக்குரிய கிரகம் நாள், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரமும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த நட்சத்திரத்துக்குரிய ஓரை அந்த நாள். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் எடுத்துக்குவோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்றது கடகமாக வரும். அப்போ கடகம்னா யார்? சந்திரன். அப்போ 4ஆம் இடம் சந்திரன். சந்திரன்னா அப்போ திங்கக்கிழமை. அங்கே இருக்கிற 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில், கடகத்தில் நிற்கிதா இல்லை ஆயில்யத்தில் நிற்கிதா இல்லை பூசத்தில் நிற்கிதா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை ஆயில்யத்தில் இருந்தால் புதனுடையது, பூசம் அப்படின்னா சனிது. அப்போது எந்த நட்சத்திரம் நிற்கிதோ அந்த நட்சத்திர ஓரையிலையும் அந்த நாளும், அந்த நாளில் அந்த ஓரையில் நம்ம எங்கே போகணும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர் சந்திரசௌடேஸ்வரர் கோவில். சரிங்களா? அங்கே தான் போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிடணும். எப்போவுமே எந்த கோவிலுக்கு போனாலும் கம்பல்சரி பன்னீர் பூ மாலை வாங்கிட்டு போயிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வேறு என்ன பொருள் வாங்கிட்டு போனாலும் சரி, அதை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் பன்னீரும் பூமாலையும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சாமிக்கும் தெளிச்சிருவாங்க. பூமாலை வந்து சாமிக்கு போட்டுருவாங்க. இதுதான் உங்களுக்கான புண்ணியத்தை கொடுக்கும். சரிங்களா? பன்னீர் பூமாலை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிடுங்க சாமிக்கு. சரிங்களா? அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே ஐயர்கிட்ட சொல்லி உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் அங்கே தர்ப்பணம் கொடுக்கணும். சரிங்களா? அந்த இடத்துல தர்ப்பணம் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, தர்ப்பணம் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுதோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ வயசில் அவ்வளோ மண் விளக்குகள் வாங்கி அந்த இடத்துல மண் விளக்கு ஏற்றணும். இது எல்லாமே நீங்கள் மனசார செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்து போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஒரு 7 days, இப்போது நீங்கள் எந்த நாள் போகிறீங்களோ அந்த நாளைக்கு முன்னாடி ஒரு 7 நாள் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 7 நாட்களும் தவறாமல் வீட்டில் யாரும் நான்வெஜ் மட்டும் சாப்பிடாதீங்க மக்களே. சரிங்களா? 1 நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த 7 நாட்களும் நீங்கள் கடையில் வாங்கி நான்வெஜ்ஜை தெருநாய்க்கு உங்கள் கையால் போடணும். போட்டுட்டு நடுவில் ஒரு நாள் உங்கள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். பன்னீர் பூமாலை வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி சாமி நான் போகிறேன், இந்த மாதிரி மாந்தி தோஷத்துக்காக போகிறேன், எனக்கு கூட இருந்து முறையாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு தான் நீங்கள் அங்கே போகணும். சரிப்பா, என்னால் குலதெய்வ கோயில் தான் போக முடியல, அப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி தான் செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் குலதெய்வ கோவில் போக முடியல அப்படின்னா மஞ்சள் துணியில் ஒரு 11 ரூபாய் காணிக்க கட்டிட்டு அதை உங்கள் வீட்டில் சாமி ரூமில் வச்சுருங்க. குலதெய்வத்தை நினச்சி, இந்த மாதிரி என்னால் வர முடியல சாமி, நீ வந்து துணையாக இருந்து எனக்கு இதை செஞ்சு கொடு, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அடுத்த டைமில் வரும்போது நான் உங்ககிட்ட உங்கள் உண்டியில் சேர்த்துறேன் அப்படின்னு நீங்கள் இந்த மஞ்சள் துணியில் கட்டி வச்சுட்டு இழுப்பெண்ணெய் வாங்கி அந்த இழுப்பெண்ணெயில் ஒரு விளக்கேற்றுருங்க. ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இழுப்பெண்ணெயில் தான் இருக்குது. நம்ம இழுப்பெண்ணெய் வாங்கி அந்த எண்ணெயில் விளக்கேற்றும் போது நம்மளுக்கு அந்த குலதெய்வத்தோடைய அருள் முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். அதுக்கான தீர்வும் இதுதான். சரிங்களா? அடுத்து லக்னத்துக்கு 5ல் மாந்தி இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்கும், ஸோ என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா மக்களே? ஸோ லக்னத்துக்கு 5ல் மாந்தி அப்படின்னா, 5ல் மாந்தி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல் ஆப்ஷன், அவங்களோட மனசில் எப்போ பாரு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு காதல் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த காதல்னால் ஒரு மன விரக்தி, வலி, வேதனை இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு குலதெய்வத்தோட சாபம் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச தப்புனால் ஏற்பட்ட கர்மா அது. அவங்க முன்னோர்கள் செஞ்ச கர்மா தான் இவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. போன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்த கர்மா தான் இந்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் குலதெய்வத்தோட சாபம் இருக்கும். அது இவங்க பண்ண தப்புக்கு அந்த சாபம், அவங்க ஏற்கனவே ஒருத்தனை வஞ்சிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க போயிட்டு அவங்க குலதெய்வ கோவிலில் உட்காந்து இவங்களுக்கு சாபம் கொடுத்துருப்பாங்க. அந்த சாபம் கொடுத்ததோட பின்விளை ஊழ்வினை கர்மா தான் லக்னத்துக்கு 5ல் மாந்தி வரும். சரிங்களா? அப்போ லக்னத்துக்கு 5ல் மாந்தி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்று மூத்த சகோதரம் இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் அவங்க கூட நமக்கு வாக்குவாதம், சண்டை சச்சரவு ஏற்பட்டு இருக்கும். அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு இருக்காது. அடுத்து அந்த நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை முழுசாக அனுபவிக்கவே முடியாது எப்பயுமே. 5ல் மாந்தி இருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அது ஒரு பிரச்சனை வரும். அப்புறமா 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக ரிட்டனில் 11ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும். 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பாவத்தை பார்க்கும்போது நம்மளோட முயற்சி, நம்மளுடைய கம்யூனிகேஷன், இதில் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம், ஆனால் நமக்கு அது நடக்கிறது இல்லை, உடனே சக்ஸஸ் ஆகிறதில்ல. ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணால் தான்
ஓரளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், அதுக்கு மீறிலாம் கிடைச்சிடாது. அடுத்து 5லேருந்து 11ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏதாவது சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்டு, ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம், வெளில காட்டிக்க மாட்டோம். வெளிலனாவே நம்ம தான் வீரப்பாக இருப்போம், கம்பீரமாக நடந்துக்குவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே அந்த 5ஆம் இடத்துல இருந்தால் அந்த 7ஆம் இடமும் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் இந்த 3 இடங்களை கம்பல்சரி இந்த மாந்தினால் பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயமும் மனசளவில் ஏற்படக்கூடிய விஷயங்களும், எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, எந்த ஜோசியக்காரங்களை பார்த்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது, நிம்மதி இருக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு வந்தாலும் அவங்களால ஒரு திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. எங்கெங்கேயோ ஜாதகம் பார்த்துருப்பாங்க, எதையோ பண்ணியிருப்பாங்க, போடா எனக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லடா, எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டேன்டா, என்ன பண்ணாலும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுடா நம்ம லைஃப்பில் அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கீங்க மக்களே. ஸோ நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லக்னத்துக்கு 5ல் மாந்தி டெஃபினட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னா, ஸோ 5ஆம் இடத்துக்குரிய பாவம் எந்த பாவம், அது எந்த கிரகத்தை அடிப்படையில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ காலச்சக்கரத்துக்கு எடுக்கும்போது 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா சிம்மராசி வரும். அப்போ சிம்மராசி அப்படின்றது யாருன்னு பார்த்தா சூரியன். அப்போ சூரியனுக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அப்போது ஞாயிற்றுக்கிழமை நாள் பொதுவானது தான் இது நான் சொல்லக்கூடியது. இது உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடம் எதுவோ எந்த இடம் வருதோ அந்த இடத்துக்குரிய கிரகம், அந்த நாளை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த நாள் அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் ஓரை, இந்த ரெண்டையுமே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு புதன் ஸ்தலம். சரிங்களா? திருவெண்காடு புதன் ஸ்தலம் நீங்கள் போகணும். அங்கே போயிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். அந்த புதன் பகவானுக்கு அங்கே இருக்கிற மூலவர் சாமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிடணும். அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே ஐயர்கிட்ட சொல்லி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடணும். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே இப்போ கரண்ட்லி உங்களுக்கு என்ன வயசாகுதோ அவ்வளோ விளக்கு கம்பல்சரி நீங்கள் ஏற்றிடணும். ஏற்றி முடிச்சுட்டு வந்துடணும், ரிட்டன் வீட்டுக்கு வந்துடணும். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 7 டேஸ்க்கு நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. அந்த 7 நாட்களும் கடையில் நான்வெஜ் வாங்கி திருநாய்க்கு உங்கள் கையால் போடணும். நடுவில் ஒரு நாள் உங்கள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும். சரிங்களா? இதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் நீங்கள் இந்த பரிகாரம் போகும்போதும் வரும்போதும் சரி, எந்த கோவிலுக்கோ எந்த இடத்துக்கோ போகவே கூடாது. அப்படி நான் நடுவால் போயிட்டு வந்துட்டு எனக்கு நல்லது நடக்கல சாமி, நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சுட்டேன், அப்புறம் ஏன் எனக்கு எதுவும் நடக்கல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த போகும்போது அங்கே போய் சாப்பிட்றது, இல்லை அங்கே போயிட்டு வேறு கோயிலில் போயிட்டு அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க சுற்றி பார்த்துட்டு வர்றோம் இப்படின்ற வேலையே வச்சுக்க கூடாது. பரிகாரத்துக்கு போனோமா வந்தோமா வீட்டு செல்லணுமா இப்படி தான் இருக்கணும். அப்படி கரெக்டாக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா 100% உங்களுக்கான விஷயம் முழுமையாக நடந்துடும். அதுக்குண்டான ப்ரொசீஜர் காலகட்டம் லக்னத்துக்கு 1-5-9 கோச்சாரத்தில் சூரியன் பயணிக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கான பலன் முழுமையாக உங்களுக்கு கிட்டும். சரிங்களா மக்களே? ஸோ நீங்கள் இதை பண்ணுறதுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டு சந்தேகம் ஏதாவது வந்துருச்சு, எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பர் 9942285750. சரிங்களா? என்னுடைய நேரமானது காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும், 5 மணிக்கு அப்புறம் 8 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும். இந்த டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஒரு வாட்டி எடுத்து பார்த்து உங்களுடைய முன்ஜென்ம கர்மா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சு நீங்கள் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். சரிங்களா மக்களே? ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் மாந்தியை பற்றின தகவலை நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.